ஹாய் வெல்கம் டு திவி ஃபேமிலி. இன்றைக்கி நீங்கள் இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத. இன்றைக்கி ஒரு 2 கோழி கூண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதாவது வந்து 2 கோழி ரிங்கு நம்ம செய்ய போகிறோம். ப்ராப்பராக சூப்பராக வந்துட்டு செஞ்சுருக்கோம். ஆல்ரெடி வந்து ஃபினிஷிங்லாம் வந்துட்டு முன்னாடி இன்ட்ரோலே போடலான்ட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் நீங்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜாக வீடியோ பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், என்ன அளவு எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத, எவ்வளோ செலவாச்சு, நான் எவ்வளோ மெட்டீரியல் எடுத்தேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். நான் மொத்தமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 கூண்டு செய்கிற அளவுக்கு மெட்டீரியல் எடுத்தேன். பட் ஆனால் நான் இப்போது 2 கூண்டு ஃபுல் ஃபினிஷிங்கோடு செஞ்சுருக்கேன். பேலன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிம்பிளாக செஞ்சுருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாச்சு என்ன அப்படிங்கிறத நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த அளவுகள் எல்லாமே நான் அப்படியே போக போக சொல்லுவேன். அதனால் வந்துட்டு கவனமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் லென்த்து தான் எனக்கே தெரியும். இருந்தாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக அழகாக உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்துட்டு எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்காக வந்துட்டு இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு பொறுமையாக பாருங்கள், எப்படி ரிங்கு செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த காஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப அதிகமாக அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னுமே அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கே வாங்கினேன்னு உங்களுக்கு, இதெல்லாம் எங்கே வாங்கினேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெட்டீரியல்ஸு. ஸோ இப்போ தேவையான அளவுக்கு எட்டு வந்து வச்சுருக்கோம், பேலன்ஸ்லாம் உள்ளே இருக்குது. ஸோ இப்போ அண்ணன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு ஒரு அளவு வச்சு கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்துட்டு வரைய போகிறாரு. ஸோ அதனால் வந்துட்டு எவ்வளோ அளவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிங் இருக்கும், இந்த அளவு ஓகேவா அப்படின்னு கேட்குறதுக்காக முதல்ல டேப் வச்சு சர்க்கிள் போட்டு வரைஞ்சிட்டாரு. வரைஞ்சி என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி தம்பி ஒரு 10 அடிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். 9.25 கட் பண்ணாலே போதும்னாரு. நான் தான் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல, எனக்கு 10 அடியே வந்துட்டு கட் பண்ணி எனக்கு இந்த ரிங்கை வந்துட்டு வளைச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்துட்டு 10 அடிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பீஸு, ரிங்கோட டாப்பில் ஒன்று கீழே ஒன்று, அதுக்காக வந்து இப்போ கட் பண்ணுறாங்க. இப்போது 10 அடிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பீஸ்லாம் கட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிங்கை வந்துட்டு அந்த சர்க்கிள் ஷேப்புக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வளைக்கிறாங்க. ஸோ நான் இது வந்துட்டு நான் அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்துட்டு எங்கள் வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுத்தாங்க. அதனால் அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன அவங்களால பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ வந்து பார்த்துட்டிங்கன்னா செஞ்சு கொடுத்தாங்க. பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ப்ராப்பரான விஷயம் என்னென்னா, நீங்கள் மெட்டீரியல் எடுக்கிற இடத்துலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 அடிக்கு வந்து கட் பண்ண சொல்லிட்டு பக்கத்துலேயே ஏதாவது பட்டறை இருந்துச்சுன்னா பெண்டு இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிங்கை வளைச்சிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்டு வந்துச்சுன்னா பயங்கரமான தலைவலி, வேலையும் இழுக்கும், கூலியும் ஜாஸ்தி ஆயிரும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களால் அங்கேயே வந்து கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பெண்டோட எடுக்க முடிஞ்சது அப்படின்னா தாராளமாக அது பண்ணிக்கிங்க. ரொம்ப 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 பெட்டராக இருக்கும். இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னா, பெண்டு வந்துச்சு அப்படின்னா அதை தட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கப்புறம் தூக்கி நம்ம ரிங்கில் வச்சோம்னா அது மேலும் கீழமாக வளைஞ்சிருக்கும், அப்புறம் ஃபுல் ஃபினிஷிங் வராது. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு பட்டறையில் கொடுத்து ப்ராப்பராக பெண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃபினிஷிங் செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெண்டு உங்கள் வீட்டில் ஒரு வேளை சில பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெண்ட் எடுக்கிறதுக்கு சரியான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தே செஞ்சு தரோம், ஓகே நாங்கள் பெண்ட் எடுக்கிறதுக்குலாம் மெட்டீரியல் வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வர சொல்லிடுங்க, வந்து செய்ய சொல்லிடுங்க. நம்ம அண்ணன் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 நாள் வந்து இந்த வேலை செஞ்சார். 2 நாள்லாம் காலையில் 6 o'clock வந்துடுவார், 9 o'clock கிளம்பிடுவார். அந்த மாதிரி வந்து ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம், 2வது நாள் ஒரு 3 மணி நேரம் அவ்வளோதான் செஞ்சார். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து சொல்லிட்டார், ப்ரோ நான் இங்கே இருக்கிற மெட்டீரியல் வச்சு தான் வந்துட்டு நான் உங்களுக்கு செஞ்சு தருவேன், என்கிட்ட பெண்ட் எடுக்கிறதுக்கு மெட்டீரியலாக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம தெரிஞ்சவங்காட்டி சரி ஓகேன்னா நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் இதை வச்சு தான் நம்ம அடுத்த கூண்டு செய்யலாமா இல்லையா அப்படிங்கிறது முடிவு பண்ணால் நான் கரெக்டாக பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி தந்துடுறேங்க என்னென்னா நம்ம டே சொல்லியிருந்தேன். அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரின்ட்டார். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்டா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வளைச்சிட்டாங்க, ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு 2ஐயும் ஜாயின் பண்ணி வெல்ட் அடிக்க போகிறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஆளுகளை கூப்பிட்றது பிரச்சனை இல்லை, நம்ம பக்கமே நின்று பார்க்கணும் என்ன வேலை செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க, கரெக்டான ஃபினிஷிங் கொடுக்குறாங்களா, இல்லை கரெக்டாக வேலை செய்கிறாங்களா, இல்லை வந்து பார்த்துட்டிங்கன்னா வேலை செய்யாமல் வேறு ஏதாவது வந்து பண்ணிகிட்ருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்து கரெக்டாக செய்யணும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட காஸ்ட்டில் தான் இதை முடிக்கணும்னு நினச்சிருப்போம். அதுக்குள்ளே நம்ம அதை முடித்தா மட்டுமே தான் நம்மளால் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. நான் இதை வந்துட்டு பட்ஜெட்டில் முடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் என்னால் எவ்வளோ சிம்பிளாக இந்த ரிங்கை வந்து மேக் பண்ண முடியுமோ, பர்ஃபெக்டாக எந்த பிரச்சனையும் வராமல் கரெக்டாக மேக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணணும்னு நினச்சேங்க. இப்போ வந்து அண்ணன் வந்து பார்த்துட்டிங்கன்னா
அந்த அவர் போட்ட ரவுண்டுக்கு வந்து கரெக்டாக வந்துச்சான்னு பார்த்துட்டாரு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வந்து பார்த்திங்கன்னா பட்டாலையும் ஆல்ரெடி பெண்டு இருக்கும், எடுக்கும்போதே இருக்கும். இவங்க குறை சொல்லி தப்பு இல்லை, கண்டிப்பாக எடுக்கும்போதும் பட்டால பெண்டு இருக்க தான் செய்யும். ஏன் அப்படின்னா அவங்க வருவாங்க, தூக்கி போடுவாங்க, மடங்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, பெண்டு எடுக்கிறாரு. எங்கெல்லாம் பெண்டு இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்டு எடுக்க போகிறாரு. ஸோ இப்படியெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் எங்கே பெண்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா எடுப்பாங்க. ஸோ இது வந்து ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகுங்க. ஸோ இப்போவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பக்கம் ஒரு சைடு பிறண்டுருச்சு. ஸோ அதை தட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ எடுக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பக்காவாக எடுத்தால் தான் மட்டுமே தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோழிக்கு வந்துட்டு அந்த நம்ம கரெக்டாக அந்த வெஸ்ஸை சுற்றும் போது ப்ராப்பரான அவுட்புட் கிடைக்குங்க. இல்லை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தூக்கிட்டு, ஒரு பக்கம் இறக்கிட்டு, ஒரு பக்கம் மடங்கிட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாது. இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் பெண்டு தட்டி முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாவது ரிங்கு செய்கிறாங்க. அதாவது வந்துட்டு அந்த சர்க்கிள் செய்கிறாங்க. ஏன்னா இதுக்கு நான் பாட்டம் ஒன்று டாப் ஒன்று வைக்க சொல்லியிருந்தேன். சென்டர் வைக்கலாமான்னு கேட்டார். சென்டர் வேணாம் ப்ரோ, எனக்கு கீழேயும் மேலேயும் மட்டும் வச்சுருந்தா ஓகே. அடுத்து இதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்ச் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்துட்டு 4 ஆர்ச் தேவைப்பட்டுச்சு. அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 ஆர்ச்சும் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இன்னும் வந்துட்டு வலையை வந்துட்டு கட் பண்ணுறாரு. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 50 அடி நீளம், 5 அடி ஹைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.25 1.25 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது லைட் திக்னஸ் தான். ஒன்றுக்கு ஒன்று எடுத்திங்கன்னா நல்ல ஹெவி திக்னஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் பட் ஆனால் எனக்கு இது போதும், காஸ்ட் வைஸாகவும் இது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்திருந்தேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு கரெக்டாக பெயிண்ட் அடித்து கரெக்டான நிழல்லையோ இல்லை மேலெல்லாம் இதோட சிம்ஷீட்டோ அந்த மாதிரி போட்டு வச்சோம்னா ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கோழிகளிலிருந்து லாபம் எடுத்ததுக்கப்புறம் திரும்பி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வரக்கு நமக்கு எப்படியும் கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அது வரைக்கும் இதை ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி திங்கிங் இருக்கும். இன்னும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வலை வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா 50 அடி நீளம், 5 அடி ஹைட்டு. ஸோ இந்த வலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை கட் பண்ணி தனித்தனியாக போட்டு டம்முன்னு அடிக்கணும் அப்படிங்கிற எந்த விஷயமும் இல்லை. நம்ம கரெக்டாக ஃப்ளெக்சிபிளாக நல்லா இருக்கும், அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். கோழிகளுக்கும் சேவல்களுக்கு இந்த வலை பண்ணும்போது அவ்வளோ மோசமான வலை இது கிடையாது. ரொம்ப நல்லாவே இருக்கும். ரொம்ப திக்னஸ் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்படி இழுத்து அதை அறுத்து அதுக்கப்புறம் அதை பெண்ட் பண்ணி இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது காஸ்ட் வைஸாகவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதை வந்துட்டு இந்த வலை வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பராக கரெக்டாக நம்மக்கிட்ட வந்து டெலிவரி ஆச்சு. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு டெலிவரியோடு சேர்த்து 5100 ரூபா ப்ராப்பராக வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக பக்காவாக பேக் பண்ணி கரெக்டாக வந்து நம்மகிட்ட டெலிவரி ஆச்சு. ஸோ இந்த வலையை பொறுத்த வரைக்கும் எனக்கு 100க்கு 100 ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இந்த வலையை வந்து பார்க்கும்போது. இதை செய்கிறவங்ககிட்டையும் கேட்டேன், ஆனால் அது ரொம்ப பெஸ்ட்டாக இது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிலாம் இல்லைங்க, இதுவும் 2 வருஷம் தாங்கும், அது 1 வருஷம் சேர்ந்து தாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ பட் ஆனால் நம்ம ஒரு வலை ஒரு வெஸ்டன் எடுத்து கரெக்டாக பெயிண்ட்லாம் பண்ணி பக்காவான இடத்துல கரெக்டாக மழையிலாம் நனையாமல் ரொம்ப இதாகாமல் பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தாராளமாக தாங்குங்க. அதுக்கு மேலேயுமே தாங்கும் நம்ம வச்சுருக்கிறத பொறுத்து. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு இழுக்கிறாங்க. இழுத்துட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு 2 அடி எனக்கு ஹைட்டு வந்து 2 அடி இருந்தால் போதும் அப்படின்னு மாதிரி நான் சொல்லிட்டேன். ஏன்னா வலை வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 அடி ஹைட்டு. ஸோ எனக்கு 2 அடி வந்துட்டு வளர்ந்துட்டு ஹைட் இருந்தால் போதும், கோழிகள் சேவல்கள் உள்ள இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் தனித்தனியாக இது பண்ணுறப்போ ப்ரீடிங் செட்டப்புக்காக தான் இதை நான் பண்ணுறேன். இப்போ நார்மலாக ஓப்பன் ப்ரீடிங்கே நம்ம பண்ணலாம். ஸோ இருந்தும் வந்து பார்த்துட்டிங்கன்னா பக்கத்தில் சோளம் பக்கத்து காட்டிலாம் விதைச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் அப்போல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்டரில் வந்துட்டு 10 அடி வந்து நீளத்துக்கு வந்து கட் பண்ணுறாங்க. இதை வந்துட்டு 10 அடி நீளத்துக்கு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 2 அடி கட் பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா நமக்கு 2 ரிங்குக்கான சர்க்கிள் கிடச்சிரும். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இது அப்படி பார்க்கும்போது மொத்தமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 ரிங்கு கிடைக்கும். 10 ரிங்கு கிடைக்கும். 2 ரிங்கு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங்காக செய்ய போகிறோம். மற்றதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி சிம்பிளாக செய்யணுமோ அந்த மாதிரி சிம்பிளாக பண்ணுறோம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அமௌண்ட் கம்மியாக இருந்துச்சு, என் கைக்குள்ள இருக்கிற செலவுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ப்ராப்பராக பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வெளியே வந்து நம்ம கூண்டு விசாரித்தோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா
3500 3000 to 3500 சொல்கிறாங்க. அதுவும் இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. பட் என்ன அப்படின்னா மேலே வந்துட்டு ஒரு பூங்கு மாதிரி வச்சு தருவாங்க. ஸோ நம்ம அதையும் கேட்டோம். அதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இடத்துல லேட் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம அதை வேண்டான்னு சொல்லிட்டோம். அதுவுமே பட்ஜெட்டில் தாங்க இருந்தது. அதுவும் ரொம்ப பெரிய காஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. வெளியே இது பண்ணுறதுக்கும் நம்ம உள்ளே பண்ணுறதுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்டுங்க. நம்ம மெட்டீரியல் எடுத்து நம்ம இவங்க வேலைக்கு இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து செய்ய சொல்லும்போது ரொம்பவே வந்து காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிச்சமாகுது. சொல்லப்போனால் ஃபினிஷிங்கும் கிடைக்கிது. நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து வெளியவே காசு கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம வந்துட்டு ப்ராப்பராக ஒரு R&D பண்ணி எங்கே விலை கம்மியாக கிடைக்கிது, எங்கே மெட்டீரியல் கம்மியாக கிடைக்கிது, யார் வந்து பார்த்துட்டிங்கன்னா சீக்கிரம் வேலையை முடிச்சு கொடுப்பாங்க, யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கூலி கொடுப்போம் அப்படிங்கிறத வந்துட்டு ப்ராப்பராக நம்ம ஒரு 4-5 பேர்கிட்ட விசாரித்து ஒரு வாரம் 2 வாரம் விசாரித்து நம்ம ப்ராப்பராக பண்ணாலே பக்காவான ரிசல்ட் நமக்கு கிடைக்குங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் யூடியூப் வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு வெளியே வந்து வாங்கிக்கோங்க, வெளியே ரிங்கு வாங்கிக்கோங்க, அதுதான் பெட்டர் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா காஸ்ட் ரொம்ப அதிகமாகக்கூடாது. ஒரு வலைக்கு வந்துட்டு ஒரு ரிங்குக்கு வந்து 3500 அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹை பட்ஜெட்டுங்க. எனக்கு நான் ஒரு ரிங்குக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பெருசாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிறதே நம்ம ஃபுல் ஃபினிஷிங் ரிங்க்கு. மற்றதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு நார்மலாக என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு அதுக்காக கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் நினச்சேன் இந்த மாதிரி இந்த வலையை பார்க்கும்போது ஒரு வேளை மேலே செஞ்சு சீக்கிரம் வச்சா ஒரு மாதிரி ஆயிடுமோ மடங்கிடுமோ அப்படிலாம் நினச்சேன். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலைங்க. வெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ப்ராப்பராக நம்ம பண்ணால் மட்டுமே போதும். இந்த அளவுக்கு ப்ராப்பராக பண்ணாலே போதும். இது ஒரு 3 to 4 வருஷம் தாங்கும். அதுக்கப்புறம் கோழிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கலாம். இதோட ஸ்ட்ராங்கான வலை பண்ணிக்கலாம். இதோட ஸ்ட்ராங்கான பட்டா எடுத்துக்கலாம். காசு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி குவாலிட்டியில். ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எந்த ஒரு குவாலிட்டியுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு குறைச்சி போடல. நம்ம எல்லாமே நல்ல குவாலிட்டி தான் போட்டிருக்கோம். ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதையும் பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம். வலையும் நல்ல குவாலிட்டி தான், பட்டாவும் நல்ல குவாலிட்டி தான். நான் அதுக்கு மேலே ஒரு பைப் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் நல்ல குவாலிட்டி தான். நான் வந்து இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வலையெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த பட்டாவோட அளவுகளை வந்துட்டு நான் ஏதாவது தப்பாக சொன்னாலும் நான் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு ஷீட்டோடு போடுறேன். நீங்கள் வந்துட்டு லாஸ்ட்டில் போடுறேன். அதை வந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் என்னென்ன வாங்கினேன், எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நான் லாஸ்ட்டில் வீடியோ சென்டரில் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து இந்த பட்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 லென்த் எடுத்தேன். ஒரு பட்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 20 அடி லென்த்து வருது. அதனால் வந்துட்டு மொத்தமாக 80 அடி எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் எடுத்தேன். அதில் கூட கிட்டத்தட்ட ஒரு 15 அடி மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ வந்துட்டு இந்த பட்டா வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக ஒரு 4 பட்டா சேர்ந்து ஒரு 1400 கிட்ட வந்துச்சுங்க. அதிலே வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு 1400 டிஸ்கவுண்டோடு சேர்த்து 1400 1470 என்னமோ வந்துச்சு. டிஸ்கவுண்டோடு சேர்த்து 1400 அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்டா வந்துட்டு இந்த நான் சொன்னேன் இந்த மாதிரி குவாலிட்டி இல்லாத பட்டா போட சொன்னாங்க அப்படின்னா அதை எடுத்திங்கன்னா இன்னுமே ரேட் கம்மியாக வரும். பட் இருந்தாலும் நமக்கு ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கிறது வேணும் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்துருக்குங்க. ஸோ இப்போ வந்து ப்ராப்பராக வலை பட்டா எல்லாமே வந்துட்டு இப்போ கட் பண்ணி முடிச்சிட்டோங்க. இப்போ வந்துட்டு அடுத்தது என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ரிங்கு நம்ம வளைச்சி வச்சோம் இல்லையா, அந்த ரிங்கை வந்துட்டு கரெக்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த வெஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சு அழகாக வெல்ட் அடிக்கணும். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் ஷூட் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெல்டிங்கெல்லாம் ரொம்ப பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. புகையெல்லாம் படிச்சுன்னா கண் இந்த மாதிரி எரியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணாலும் பக்கத்தில் ரொம்ப நிற்காதீங்க, கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்குறது பெட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா ஒரு பிளாக் கிளாஸ் வச்சுருப்பாங்க, அதை வாங்கி போடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம என்ன வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக அந்த நம்ம வளைச்சி வச்சு அந்த ரிங் எடுத்து மேலே ஒரு ரிங்கு கீழே பாட்டமில் பார்த்திங்கன்னா தெரியும், பாட்டமில் வச்சுருப்பாரு. ஸோ பாட்டம் அந்த ரிங்கை வச்சு வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்துட்டு வெல்ட் பண்ண போகிறாரு. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் தாங்க ஒரு நிம்மதி. ஏன்னா மெட்டீரியல் எடுத்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு. எனக்கு சரியான ஆள் கிடைக்கல. ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி அளவெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போனார். பட் ஆனால் அவரால் பண்ண முடியல. ஸோ அவர் கொஞ்சம் நிறைய பிஸியாக இருந்தார் நினைக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அண்ணனை வந்துட்டு பிடிச்சி வந்து பார்த்துட்டிங்கன்னா பண்ணோம். இவருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்துட்டு ஒரு என்ன பண்ணார் அப்படின்னா பட்டாவெல்லாம் வளைச்சி வச்சுட்டு போயிட்டார். அப்புறம் லைட்டாக ஒன்று மட்டும் மேலே டாக்கா வச்சுட்டு போயிட்டாருங்க. இப்போ அடுத்த நாள் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு கம்மியான அளவுக்கு தான் செய்கிறோம், கம்மியான
அளவு தான் நம்ம செய்ய போகிறோம். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை. அதனால் வந்துட்டு நாங்கள் இதுக்கு ஒரு இதுக்காக ஃபுல் டே வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது. காலையில் ஒரு 6 மணிக்கு வருவோம். வந்துட்டு ஒரு 9:30 10 மணிக்குள்ளே போயிடுவோம். அதுக்குள்ளே பாதி வேலை முடிஞ்சிடும். அடுத்து வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் செஞ்சுருப்பாங்க இந்த வேலையை. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்டு சிக்கலில் மட்டும்தான், மற்றபடி எதுவுமே லேட் ஆகலை. ஒர்க்கெல்லாம் நீட்டாக இருந்தது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொன்றா வச்சு பற்ற வைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுக்கி வந்து பார்த்திங்கன்னா டாக்கா வைக்கணும், கரெக்டாக வைக்கணுங்க. டாக்கா வந்துட்டு கரெக்டாக வைக்கல அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடுங்கிட்டு வர பிரச்சனை ஆயிரும். கொஞ்ச நாள் போச்சுன்னா தனித்தனியாக கலந்து வந்து போக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருந்து பாருங்கள். ஏதோ ஒன்று இந்த மாதிரி என்ன சரியாக பத்தலை அப்படின்னு சொன்னால் கூட உங்கள்கிட்ட சொன்னிங்கன்னா அந்த மாதிரி கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு இவரோட கூலி எவ்வளோ ஆச்சு, ஸோ இதுக்கெல்லாம் மெட்டீரியலான ஓவர் காஸ்ட்டு அந்த உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வேலையே போதுமில்லண்ணா. ஸோ மற்ற பூண்டில் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதில் பார்த்துக்கோங்க. மற்ற கட் பண்ணி வச்சுருக்கிற பேலன்ஸ் பூண்டுக்கெலாம் வந்துட்டு நம்ம சிம்பிளாக தான் பண்ணோம். இதுக்கு மட்டும்தான் ப்ராப்பராக வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னெல்லாம் பண்ணோம், டோர் எப்படி வைக்கணும், பட்டா எப்படி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நானே சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு டோர் வந்துட்டு இந்த ஃபுல்லாக நமக்கு வேணும்னா அதில் வந்து பாதி கட் பண்ணி வேணும்னா 7க்குள்ளே போகிறதுக்கு வெளியே வரதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. நான் என்ன நினச்சேன்னா 2 அடி பத்தாது அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓகே நல்லா இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு 2 ஒரு முக்கோணம் மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி வச்சு நம்மளால் வளைச்சும் வச்சுக்க முடியும். ஸோ அதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு 1/2 அடி வரும் மேக்ஸிமம். பூண்டோட சேர்த்துனா அதோட சேர்த்துனா ஒரு 3 அடி பக்கம் வர மாதிரி ஆகிடுங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் யாருமே வந்துட்டு ஒரி பண்ணிக்காதீங்க, இது வந்துட்டு 3 அடி தான் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம 2 அடி எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி கரெக்டாகவும் இருக்குங்க. ஒரு ஃபுல் ஃபினிஷிங்கான சேவலுக்குமே எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்குது. மற்றவங்களுக்கு இந்த ப்ரீடிங் பர்பஸுக்கும் தான் 3 அடி வைக்க சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மென்ஷன் பண்ணாங்க. பட் ஆனால் நான் இப்போ ப்ரீடிங் விட்டு நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, முட்டையெல்லாம் வச்சுருப்பா நம்ம வெளுப்பி. ஸோ வெளுப்பிங்க வெள்ளச்சி முட்டையெல்லாம் வச்சுருப்பா. அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபினிஷிங் வந்து கீழே வெல்டு வச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்துட்டு வெல்ட் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஒரு திருப்திங்க. இதை வந்துட்டு நம்ம கோழிகளுக்காக செய்கிறதுன்னு இல்லாமல் நம்ம பெட்ஸை வளர்க்கும்போது நம்ம வீட்டில் ஒருத்தவங்களாக தான் வளர்க்குறோம். அதுக்கு என்ன தேவை, என்ன மருந்து கொடுக்கணும், அது சளி பிடிச்ச எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூடியூப்பை பார்த்து நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் வந்துட்டு என்ன தான் வந்துட்டு யூடியூப்பில் அனுபவத்தை நம்ம ஷேர் பண்ணாலும் அந்த அனுபவம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொருத்தங்க அந்த செயல் ரீதியாக அந்த அனுபவத்தை அனுபவிக்கும் போது தான் அது அனுபவமாகவே மாறுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டோருக்கு கட் பண்ணுறாரு. டோருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாக்கும் ஒரு ரவுண்ட் பட்டாக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 அடி கட் பண்ண சொல்லிட்டேன். அதை வந்துட்டு டோருக்கு வந்துட்டு ஒரு நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த நலவு மாதிரி செட் பண்ணுவோம்ல, பட்டா வந்துட்டு 2.5 அடி அதே ஹைட்டுக்கு வந்துட்டு நலவு மாதிரி 2 அடி கட் பண்ணிட்டு வந்தோன்னா இடையில வந்து கேப் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1.25 அடி வந்து வச்சுக்கிட்டோம். அந்த பட்டா வந்துட்டு அந்த டோர் ஓப்பனிங் சைஸ் கீழே மேலே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அகலம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1.25 அடி சம்திங் வரும். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 2 அடி. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தது, பக்காவாக இருந்ததுக்கு. சேவல் உள்ளே போயிட்டு நல்ல ஒரு பெரிய சேவல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு அந்த ஒரு இதுவே கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 அடியில் வந்துட்டு ஹைட் பட்டா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1 2 கதவுக்கு 2 நலவுக்கு 2 அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 4 பட்டா வந்துட்டு நமக்கு தேவைப்படுது. அதாவது வந்துட்டு 2 அடியில் 4 பட்டா, அதே மாதிரி 1.25 அடியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே 1 2 3 4 4 8 பட்டா, 2 ரிங்குக்கு 8 பட்டா, அதுவும் வந்து பார்த்திட்டிங்கன்னா 8 அணம். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராப்பராக அளவு வச்சு கட் பண்ணி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கட் பண்ணி வச்சுருக்க பார்த்துட்ருக்கேன். நான் நட்டி உங்களுக்கு அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா டோருக்கு வந்துட்டு செட் பண்ண போகிறாங்க. நான் டோர் சொன்னால் நான் இதை விட வந்துட்டு அகலம் வச்சுக்கலாமான்னு கேட்டாங்க. நான் வந்துட்டு இல்லைனா இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் ஒரு சேவல் விட்டும் பார்த்தோம், கரெக்டாக உள்ளே போய் கரெக்டாக வந்துட்டு வெளியேற அளவுக்கு பக்காவான ஃபினிஷிங்கில் சூப்பராக இருந்தது. நீங்களாம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் ஃபினிஷிங் வீடியோ போடுறது எப்படி கூப்பிட்டு பாருங்கள். ப்ராப்பராக கரெக்டாக வந்துருச்சுங்க.
இன்னுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் பெயிண்ட் அடித்து நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது பண்ணல. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த டோருக்கு வந்துட்டு இந்த பட்டா வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்து பெண்ட் பண்ணணும். இந்த பட்டாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பெண்டு மட்டும் தாங்க பெரிய விஷயம். இந்த பெண்டு மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்துட்டு அந்த டோருக்கு வந்துட்டு பெண்ட் பண்ணுறாங்க. டோருக்கு அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வலை வந்துட்டு பெண்டாக இருக்கும். நம்ம வந்து ஆர்ச் வந்து பெண்டாக இருக்கும். அதனால் கரெக்டாக வந்து பெண்ட் பண்ணுறாங்க. வாய்ஸ் மட்டும் மற்ற 4 நிமிஷம் வீடியோவோட எடிட் பண்ணிட்டேன். ஆமாம் அந்த மாதிரி சொல்கிறேன். ஆமாம் நான் இன்றைக்கி முடிச்சு அனுப்பிடலான்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி காலைல திடீர்னு சடவுன்னாங்க. ஏதோ நேற்று மாலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கீங்க பெண்ட் எப்படி ஆகிருக்கு கரெக்டாக அப்படின்னு பாருங்கள். அவங்களுக்கு நினச்ச மாதிரியே கரெக்டாக வந்துட்டு ஒரு லைட் அந்த பிறை ஸ்டார்ட் ஆகிற நிலை எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு கரெக்டாக பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பெண்ட் பண்ணது வந்துட்டு வச்சு கரெக்டாக வந்து வெல்ட் அடித்து ஒரு ஃப்ரேம் மாதிரி செட் பண்ணுவாங்க. எப்போவுமே இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃப்ரேமாக செட் பண்ணி செய்வாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோருக்கு வந்துட்டு உள்ளே வந்துட்டு நிலவு வைக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு உள்ளே இருந்து அழகாக பற்ற வச்சு அப்புறம் மேலாப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வலையை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா முதல்ல வலையை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பட்டா வைப்பாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஈஸியாக வந்து இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜாயிண்டான இடத்துல வந்துட்டு நீங்கள் டோரு இந்த 2 வலை ஜாயிண்ட் ஆகும்போது அந்த ஒரு இடம் இருக்கும். இப்போ ஒரு வெல்டு வச்சுருக்கிற அந்த இடம் தான். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டோர் செய்யும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு பக்கம் கட் பண்ணியிருப்போம். அழகாக கட் பண்ணி விட்டுட்டு அழகாக நம்ம டோர் செஞ்சுக்கலாம். ஈல்டு ஓரளவுக்கு தான் கொடுத்தது போல இருக்குங்க. அதோட வளர்ச்சி வெங்காயத்தோட வளர்ச்சி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த அந்த நம்ம நிலம் வச்சிடும் இல்லையா அந்த 2 சைடுக்கும் வந்துட்டு கீழேருந்து கொஞ்சம் டோர் மேலே ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்தால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழேருந்து ஒரு இன்ச்சு மேலே தள்ளி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழ் நிலவு செட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு ஃப்ரேமாக செட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் டோர் செய்ய போகிறாங்க. இப்போ வந்துட்டு ஃப்ரேம் செட் பண்ணியாச்சு, அந்த நிலவெல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு மேலே இருக்க வலையை வந்துட்டு அளவாக கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த வலையை தான் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா டோருக்கு வந்துட்டு மேலே செட் பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை ப்ராப்பராக அழகாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்து டோருக்கு வந்துட்டு அளவான சைஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃப்ரேம் வச்சுருக்கோம். அதே சைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வலையை வந்துட்டு ப்ராப்பராக கட் பண்ணி எடுக்கிறாரு. பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு டோருக்கு வந்துட்டு ஃப்ரேம் செட் பண்ணுறாரு. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து டாக்கா போடுறாரு. எல்லா பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டோருக்கு டாக்கா போடுறாரு. ப்ராப்பராக வந்து பார்த்துட்டிங்கன்னா டாக்கா போட்டு எல்லா பக்கம் வந்து அந்த பெண்டாகிற சைடு எல்லா சைடும் வந்து பார்த்துட்டிங்கன்னா
தென் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்னிருந்தேன் எல்லா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வச்சு நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா காட்டிட்டார். டோர் இப்படி தான்ப்பா வரும், இப்படி தான் திறக்கும், இந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக காமிச்சிட்டாரு. நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ டோரும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ டோருக்கு மேலே நம்ம கட் பண்ண அந்த வலையை வச்சு வெல்ட் பண்ணுறாரு. ஸோ வந்துட்டு இந்த வலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக வெல்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்துட்டு உட்காராது. ப்ராப்பராக மோடி நான் இதை ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பிடுங்காத அளவுக்கு கரெக்டாக வெல்டு வைங்க. ஏன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு 5 வருஷமாக தாங்கணும். அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன சொன்னால் நான் வெல்டு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுருங்க. இந்த வலை வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நல்லா இருந்தாலுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப திக்னஸாக இல்லை, நமக்கு தேவையான அளவுக்கு திக்னஸாக இருக்குது. நமக்கு வந்துட்டு அந்த பெரிய வலை எடுக்க சொல்லுவாங்க, அது பயங்கரமான திக்னஸாக இருக்கும். பட் அதை விட இது ஓரளவுக்கு நல்லா திக்னஸ் தான். டோருக்கு அந்த கீழ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கீழ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா வெல்ட் பண்ணுறாரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்துட்டு ஓட்டை போட்டு ஸ்க்ரூவெல்லாம் போடுவாங்க, நமக்கு அதெல்லாம் இல்லைனா வெல்டு மட்டுமே பண்ணி விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏன்னா வெல்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் வெல்டு வைங்க அப்படிங்கிற மாதிரி நான் அவர்கிட்ட சொன்னேன். அவரும் அதே மாதிரி சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வெல்டு வச்சுட்ருக்காரு. ஸோ இது வெல்டு வச்சுட்டு டோர் போட்டு பார்க்கும்போது அப்படி ஒரு லுக்குங்க, சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு கோழிக்கூண்டு பார்க்கும்போது. ஏன்னா இது எனக்கு ரொம்ப நாள் ஒரு ரிங் அடித்து நம்ம வளர்க்குற சேவல் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே விடணும் அப்படிங்கிறது. பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு. கரெக்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வெல்டு வைக்கிறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாக் செக் பண்ண போகிறாரு நம்மங்க. ஸோ ஓப்பன் எல்லாமே ஃப்ரீயாக இருந்ததுங்க, எல்லா பக்கம் எல்லாம் நல்லா இருந்தது. ப்ராப்பராக லாக் வச்சு இது வச்சு நம்ம இதில் டூல் போட்டுக்கலாம், இல்லைனா சும்மா கட்டு கம்மி போட்டு லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது இந்த பொருளை பொறுத்த வரைக்கும் இந்த ரிங்காக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வெயிட் ஓரளவுக்கு நல்லாவே வந்துடுச்சுங்க. ஸோ நான் வந்துட்டு வெயிட் வராதுன்னு நினச்சேன், பட் ஆனால் எல்லாமே கரெக்டான வெயிட் வந்துடுச்சு. ஸோ இதெல்லாமே வெல்ட் அடித்து இப்படி பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. கோழிக்கூண்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. நான் கூட சரி ஓகே இவங்க வீட்டில் தான் வந்து செய்கிறாங்க, இந்தளவுக்கு ஃபினிஷிங் வராதுன்னு நினச்சேன். ஆனால் ஃபினிஷிங் வந்துட்டு சூப்பராக இருந்தது. ஷார்ட்ஸ்லேயே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபினிஷிங் வந்துருக்கு, சூப்பராக வந்ததுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. நான் வந்துட்டு ஏன் இந்த வீடியோ லேட் ஆச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பராக போடணும், அளவெல்லாம் எடுத்து ப்ராப்பராக போடணும். அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்துட்டு இவ்வளோ நாள் லேட் பண்ணிட்டேன். எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுங்க, நம்ம வெளியே ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் மன்னிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு டோட்டலாக ஒரு அவுட்லுக் பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத இப்போது நான் சொல்கிறேன். இப்போ மேலே வந்துட்டு நான் சிம்பிளாக யோசிச்சேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூமாச்சு மாதிரி வச்சு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷீட்டை வளைச்செல்லாம் வச்சுட்ருக்காங்க. இப்போது நான் அதுவுமே விசாரித்தேன், இந்த மாதிரி வளைக்கணும்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஷீட்டு காஸ்ட்டோடு சேர்த்து ஒரு 300 to 500 சொன்னாங்க. பட் எனக்கு இப்போது அந்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்ஜெட் இல்லாத அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னு பைப் எடுத்தேன். அந்த பைப் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 400 வந்தது. ஒரு 20 அடி வந்து லென்த் வந்து பார்த்திங்கன்னா 400 வந்தது. ஆர்ச் வைக்கிறதுக்காக என்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 அடியாக வந்து இந்த பைப் வந்து கட் பண்ணிட்டு நான் வந்துட்டு இது பண்ணதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மேலே வந்துட்டு கப்பல் ஷீட்டு அப்புறம் தகர ஷீட் இருக்குது, நம்ம அதை தான் போட போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது நம்ம கடைசியில் ஃப்யூச்சரில் வந்துட்டு மேலே இந்த மாதிரி வந்துட்டு அந்த ட்ரையாங்கிள் மாதிரி வச்சு செய்யணும் அப்படின்னாலும் நமக்கு இது டக்குன்னு பிடிங்கி எடுத்துடலாம், அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவே போதும், இதுவே வந்து கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது. ஃப்யூச்சரில் நம்ம செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த அழகாக இந்த பைப்பு கட் பண்ணி 2 பக்கம் அந்த மாதிரி வச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு கூலிங் ஷீட்டையோ இல்லை கப்பல் ஷீட்டையோ எந்த ஷீட்டான சிமெண்ட் ஷீட் கூட அழகாக வச்சு ப்ராப்பராக வந்துட்டு இது பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா பேலன்ஸ் தகர ஷீட் நிறையா இருந்தது. அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து ப்ராப்பராக வச்சு எல்லா பக்கம் நல்லா ஸ்க்ரூ பண்ணி 2 பக்கம் ஸ்க்ரூ பண்ணி உள்ளே தண்ணி போகாத அளவுக்கு பக்காவாக வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு போட வேண்டியதாகிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி இப்போ போகிறாங்க. இது வந்துட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த மாதிரி வந்துட்டு மழை வந்தால் தண்ணி உள்ளே போயிடுமா அப்படின்னு. ஆனால் உண்மையாலுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படி ஒரு துளி கூட உள்ளே போகலைங்க. மழை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மழை இதுக்கப்புறம் வந்துடுச்சு. ப்ராப்பராக வந்து பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. கூண்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எதுவுமே அழகாக இருக்குது. என்னன்னா நான் இன்னும் பெயிண்ட் அடிக்கலை. ஸோ அந்த தவிர நீங்கள் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்துட்டு
ப்ராப்பராக வந்துட்டு பெயிண்ட் பண்ணிடுங்க. பெயிண்ட் பண்ணிட்டாலே வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பெயிண்ட் பண்ணால் தான் இந்த வலை நம்ம வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தமே. ஏன்னா துருப்பிடிக்காமல் இருந்தாலே இரும்பை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ பெயிண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கோட்டிங் அடிக்கிற பெயிண்ட்டே இப்போ இருக்குது, அதையும் வாங்கி அடிச்சுக்கிறாங்க. சில பேர் இப்போவும் மட்டி பெயிண்ட் அடிச்சு அடிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டோ எது காஸ்ட் வைஸாக இருக்கும். என்கிட்ட இப்போ காஸ்ட் இல்லை, அதனால் வந்துட்டு நான் பண்ணல, நான் ஒரு நெக்ஸ்ட் மந்த் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களுக்கு ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சிம் ஷீட் வச்சு மேலே அந்த பைப் நம்ம போட்டோம் இல்லையா, அதை வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டாரு. இப்போ நான் என்ன சொன்னால் எனக்கு முன்னாடி ஓவராக நீட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், அழகாக ப்ராப்பராக கட் பண்ணி கொடுத்துருங்க, அப்போ தான் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ரிங்கு மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அண்ணன் ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6 சுவரை அழகாக கட் பண்ணி கொடுத்துட்டாரு. இதோ இதை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஆசமாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. என்கிட்ட இது ஒரு ஷீட் இருந்தது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கப்பல் ஷீட் இருந்தது. கப்பல் ஷீட் வச்சு பார்த்திங்கன்னா நான் அதே மாதிரி பண்ணிட்டேன். அதுவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல லுக் இருந்தது. இதை விட வந்து பார்த்துட்டிங்கன்னா அது நல்லா ரொம்ப அழகான லுக் இருந்ததுங்க. இப்போ வந்துட்டு எல்லா இடத்துலையும் கட் பண்ணிட்டாங்க. இதில் கட் பண்ணுற என்ன பிரச்சனை, அந்த தகர ஷீட்டு சுற்றி வந்துட்டு முடிஞ்சால் வந்து பார்த்துட்டிங்கன்னா எஜ் டேப் வாங்கி ஒட்டி விட்ருங்க. ப்ராப்பராக வந்துட்டு ரொம்ப அந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குன்னா பேப்பர் டேப் வாங்கி, எஜ் டேப் கூட வேண்டாம், ஒட்டாது. இதில் பேப்பர் டேப்னு ஒன்று விற்கும், அந்த பேப்பர் மாதிரியே இருக்கும், அதை வாங்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சிருங்க. ஸோ நானும் பண்ணணும். பட் ஆனால் நான் தான் டெய்லியும் போய் தீவனம் வைக்கிறங்காட்டி எனக்கு இந்த மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதனால் வந்துட்டு நான் போய் பார்த்து கரெக்டாக ஓப்பன் பண்ணி தான் வைப்பேன். ஏன்னா தகரம் கிழிச்சிதுன்னா டேமேஜ் ஆயிரும். அதனால் வந்துட்டு பேப்பர் டேப் வாங்கி ஃபுல் ஆர்ச்சையும் சுற்றி எவ்வளோ ஒட்ட முடியுமோ ஒட்டிடலாம். அது வந்துட்டு ஒரு 15 ரூபா to 20 ரூபா தாங்க வரும் அந்த பேப்பர் டேப்பு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அதை ஒட்டாமல் இருந்துடாதீங்க, கண்டிப்பாக வந்துட்டு அதை ஒட்டுங்க. ஏன்னா இது வந்துட்டு நல்லா கத்தி மாதிரி இருக்கும் அந்த எட்ஜு, அதனால் வந்துட்டு நமக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் அதை இங்கே பாருங்கள், இதுதான் பக்காவான ஃபினிஷிங்கு. அழகாக கட் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நிறைய பேர் தகர ஷீட் போட்டால் உள்ளே வெயில் வருமே, உஷ்ணமாக இருக்குமே, என்ன பண்ணுவீங்கன்னு யோசிப்பீங்க. அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைங்க, கீழே இருக்கிற ஓலையை தூக்கி நார்மலாக போட்டாலே போதும், நல்ல கூலிங் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை. கப்பல் ஷீட் வச்சு செஞ்சது. ஸோ பார்த்திங்கன்னா கப்பல் ஷீட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதை விட கப்பல் ஷீட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்தது, சூப்பராகவும் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. நான் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கிற இடமும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இவங்களுக்குலாம் நாங்கள் என்ன பண்ண விடணும்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி பேலன்ஸ் இருக்கிற வலையெல்லாம் எடுத்து அதை டோர் மாதிரி கட் பண்ணி அவரே கட் பண்ணி கொடுத்துட்டாருங்க, நம்ம அண்ணனே கட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ நம்ம வந்துட்டு கட்டு கம்பி போட்டு கட்டி, ஷார்ட்ஸில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், கட்டு கம்பி போட்டு கட்டி நம்ம அழகாக வச்சுட்டோம். இப்போ அதுக்குள்ளேலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வெள்ளையினை விட்டுருக்கோம், ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். வெளியே தான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பயந்துட்டு இருந்தால், பட் ஆனால் அந்த ரிங்குக்குள்ளே போட்டோடனே ஆள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா தெளிவாயிட்டான். ஸோ ரிங்குக்குள்ளே போட்டு நம்ம சேவல்களையும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா வந்துட்டு ஒரு 6-7 மாதம் வெளியே நல்லா திரிய விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எடுத்து இந்த மாதிரி ரிங்கில் போட்டு வளர்க்கும்போது ப்ராப்பராக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது பாருங்கள் நமக்கு ஆகும். ஸோ இவனை வந்துட்டு இவருக்காக தான் சொல்ல போனால் நான் இந்த பூண்டு அடிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு இவன் நமக்கு ரொம்ப பெட்டு, வெயிட் இருக்கிறத உள்ளே கொஞ்சம் வெயிட் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே போட்டிருக்குங்க. பாருங்கள், சேவல் சுற்றுறதுக்கு பிடிக்கிறதுக்கு இது எங்கேயும் இடிக்கலை, எல்லாமே எதுவுமே பண்ணல, அழகாக இருக்குது. அவனுக்கு தகுந்த இடம் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். ஸோ வந்துட்டு இந்த இடம் அவனுக்கு பழகிற புதுசாக இருந்தாலும் போக பழகிக்குவான் அப்படிங்கிறத வந்துட்டு நான் நம்புகிறேன். பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்திருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்குங்க, செம்மையாக இருக்குது. நான் உள்ளுக்குள்ளே ஹீட் இருக்கான்னு சொல்லிவிட்டு நம்ம ப்ராய்லர் பண்ணையில் இருக்கிற டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்த்தேன். நான் வச்சுருக்கிற இடம் எல்லாமே நல்லா இருக்குங்காட்டி அதுவும் ஒன்றும் பெருசாக இது பண்ணல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீடிங்க்கு விட்டோம். இது எப்போ ரிங்கு அடித்தோமோ அப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்த ப்ரீடிங்க்கு விடுறத. ஸோ எல்லோரும் ப்ரீடிங்க்கு பார்த்தான்னு சொன்னாங்க, பட் ஆனால் எனக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க, ப்ரீடிங்க்கு சூப்பராக இருக்குது, பிரச்சனையே இல்லை. இப்போ கூட நம்ம வெள்ளச்சி வந்துட்டு 2 முட்டை வச்சுட்டா, 2 முட்டையை 3 முட்டையை வச்சுட்டா. ஸோ வந்துட்டு நம்ம இந்த இதுலேருந்து வர குஞ்சுகளை வந்துட்டு ஒரு 5 குஞ்சுகள் நம்ம சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ வந்துட்டு நம்ம சேல்ஸ் பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பூண்டுகள்
பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி பார்க்கும்போது கடையெல்லாம் வெளியே விட்டுட்டு மற்றதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்படி செட் பண்ணும்போது சூப்பராக இருந்தது. இந்த மயிலுக்கு மட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் இடம் மாற்றணும், அது சீக்கிரம் நம்ம பண்ணிடுவோம். இதுதாங்க நம்ம ஃபுல் ஃபினிஷிங் ஃபோண்டு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பட்டா வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம 4லேருந்து எடுத்தோம். கிலோ ரேட்டில் தான் எடுத்தோம். நம்ம வந்து கிலோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ₹23 ரேட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எடுத்தோம். ஸோ அந்த 4 லென்த்துக்கு சேர்த்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ₹1400 வந்துச்சு. டிஸ்கவுண்ட் போக வந்து பார்த்துட்டிங்கன்னா ₹1400 வந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 1 பைப் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லென்த் எடுத்தோம். அதோட ரேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ₹1400. இப்போ ஸ்க்ரூ வாங்கினோம். ஸ்க்ரூ வந்துட்டு நான் நிறையா வாங்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இதுக்கு ஒரு 20 ஸ்க்ரூ தேவை. அது அப்படிங்கும்போது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ₹20 to ₹25 வரும். அதை தான் காஸ்ட்டு. பட் ஆனால் நான் வந்துட்டு ஒரு 30 ஸ்க்ரூ 40 50 ஸ்க்ரூ பக்கம் வாங்கிட்டேன். அது எனக்கு ₹120 பக்கம் வந்துடுச்சுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் வாங்கிக்கோங்க. ஸோ அந்த பட்டா பைப்பு இந்த ஸ்க்ரூவோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ₹2000 ஆச்சு. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கீழே அந்த லாக்கெலாம் வந்துட்டு வெளியே வாங்கணும். அதோடது வந்துட்டு ஒரு ₹120 வந்துச்சு. 2000 ப்ளஸ் ஒரு 120 2120. தென் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரிங்கு வெஸ்ஸு எவ்வளோக்கு எடுத்துன்னு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ஸு வந்துட்டு அப்படியே சொல்லியிருப்பேன். என்கிட்ட டெலிவரியோடு சேர்த்து ₹5100 ஆச்சுங்க வெஸ்ஸு. 50 அடி நீளம் 5 அடி ஹைட்டு. அதை கரெக்டாக பாதி பெரிய கட் பண்ணோன்னா 10 ரிங்கு கிடைக்குங்க. நம்ம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே அதுதான். 10 ரிங்கு இப்போ நம்மகிட்ட இருக்குது. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 2 3 4 5 பேருக்கு மட்டும்தான் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளே விட்ருக்கோம், ரிங்குக்குள்ளே விட்ருக்கோம். பேலன்ஸ் எல்லாம் வெளியே தான் இருக்கிறாங்க. அதனால் வந்துட்டு ஃப்யூச்சரில் நான் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நான் அதெல்லாம் ப்ராப்பராக கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் நம்ம குஞ்சுகளுக்கும் உற்பத்திக்கும் அது தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக வந்து அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனல் நம்ம அண்ணங்களுக்கு எவ்வளோ கூலி கொடுத்துட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ₹1500 கொடுத்தேங்க. நம்ம வந்துட்டு அண்ணா ₹2000 கேட்டார். பட் ஆனால் நான் இல்லைண்ணா இந்த மாதிரி வந்துட்டு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பண்ணோன்னா எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். அவரும் ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ₹1500 கொடுத்தேங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்த காஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ₹8500 ஆச்சு. இப்போ வந்துட்டு நம்ம 2 ரிங்குக்கு இதில் காஸ்ட்டு பிரித்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக வருங்க. எனக்கு தெரிஞ்சு வெளியே ₹3500 சொன்னாங்கன்னா நம்ம செஞ்சோம்னா ₹2200 வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரிங்கோட காஸ்ட்டை முடிச்சிடலாம். அப்படின்னா 2 ரிங்குக்கு சேர்த்தாலுமே நமக்கு வந்துட்டு 4400 சம்திங் தான் வரும். பட் ஆனால் வெளியே வாங்கினோம்னா 3500 7000 சொல்கிறாங்க. நம்ம கூட 3000 போட்டோம்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா மெட்டீரியல் வந்து நான் கம்மியாக மெட்டீரியல் எடுத்துருங்க. அந்த 2க்காக நான் பண்ண தப்பு தான். நான் மொத்த ரிங்குக்கும் எடுத்துருந்தேன்னா இன்னுமே மெட்டீரியல் காஸ்ட் இன்னுமே கம்மியாக இருந்திருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப இதாச்சு. பட் ஓகே, எனக்கு இந்த ஒரு அனுபவத்தில் கிடச்சது. நீ அடுத்த தடவை மெட்டீரியல் எடுக்கும்போது நம்ம ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எடுத்து போவோம். ஸோ இதாங்க ஃபுல் ஃபினிஷிங் வீடியோ. இதை பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 3500 எங்கே இருக்குது, ஒரு கூண்டுக்கு 2000 எங்கே இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்படி 5 அடி வலை எடுக்கும்போது 2 அடி எடுக்கிட்டா நம்ம இந்த 5 அடி ஹைட் எடுத்தோம்னாலே 50 அடி நீளம் எடுத்தோம்னாலே நமக்கு 10 வலை கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியுது. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆர்ச் 10 அடி வலை ₹500 தான் நமக்கு கணக்கு வருது. அப்படின்னா 2 அணம் அது ₹1000. அப்புறம் பட்டா 10 10 20 அடி ஒரு லென்த்து நம்ம எடுக்கும் 2க்கும். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு 2.5 லென்த்து 3 லென்த் இருந்ததுன்னா கரெக்டாக இருந்துருக்குங்க நம்ம ப்ராப்பராக பண்ணுறதுக்கு. சூப்பராக இருந்திருக்கு. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்புலேயும் அந்த பட்டாலேயும் நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்குது. ஒரு ₹700 மதிப்புக்கான பொருள் வந்து பேலன்ஸ் இருக்குது. அதை நம்ம கழிச்சோம்னா இன்னுமே காஸ்ட் கம்மியாகும். ஸோ அது அப்படிலாம் நான் சொல்லலை, உங்களுக்கு தான் சொல்கிறேன். இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரிங்குக்கான செலவு. ஸோ நம்ம இந்த சிம் ஷீட்டு இந்த இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தங்காட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாச்சு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த சிம் ஷீட் எடுத்திருந்தாலுமே என்னங்க எடுத்திருந்தால் ஒரு ₹400 இருக்கும். 2க்கு கட் பண்ணி வச்சிருந்தோம்னா கரெக்டாக இருந்திருக்குங்க. 10 அடி சீட்டு ₹400 தான் இருக்கும். செகண்ட் சீட்டில் அழகாக எடுத்து வந்துக்கலாம். தகர சீட்டுமே செகண்ட் சீட்டு ஒரு ₹200 ₹300 கிடைக்கும். ஸோ அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக சூப்பராக செய்யலாங்க. ஸோ வந்துட்டு வெளியே வந்துட்டு இந்த மாதிரி காசு கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்கிறது என்னோடய வேண்டுகோள். நம்ம நிலைமையை பொறுத்து நம்ம அங்கே என்னென்னலாம் வந்துட்டு நம்ம பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இப்போ நான் இதை சொல்கிறேன். இல்லைனா வந்து அழகாக வந்து ரிங்கை மட்டும் கட் பண்ணி கட்டு கம்பி போட்டு கட்டி நீங்கள் மேலே சிம் சீட்டு வச்சுட்டு போயிட்டே இருந்துக்கலாம். நம்ம நிலைமை எதுவோ அதுதான் வந்துட்டு நம்ம தேவை எதுவோ அதான் நம்மளோட விஷயத்தை தீர்மானிக்குது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓவராக காஸ்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா இதை செய்கிறக்கே கிட்டத்தட்ட நான் 2 வருஷமாக வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். செய்யலாமா வேண்டாமா, இப்போ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்துட்டு நீங்கள் பார்த்து யோசித்து கரெக்டாக செய்யுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ரொம்ப நன்றி.